Assalamu alaikum and hi friends, welcome to my kitchen by Fasa. எல்லாரும் நலமா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் எல்லாரையும் சந்திக்கிறதுல சந்தோஷம். இன்றைக்கும் வீடியோ வந்துட்டு ரேண்டமாக எடுத்த கிளிப்ஸ் எல்லாம் சேர்த்து தான் செஞ்சுக்கிறேன். இப்போ தோட்டத்தில் என்ன செஞ்சுட்டிக்கிறேன் அப்படின்னா, எனக்கே தெரியாமல் ஒரு அரலோட் செடி இருந்துச்சு, அரலோட் கிழங்கு செடி. நாங்கள் இந்த கிழங்குக்கு அப்படி தான் செல்லுவோம். இங்கிலீஷ் பேர் வந்துட்டு அரோ ரூட் அப்படின்னு இருந்துச்சு. ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி தமிழால் செல்லுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் இந்த கிழங்குக்கு என்ன பேர் சொல்லுவீங்க அப்படின்ட்டு ஏலமண்டா கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. பல மருத்துவ குணங்கள் இருக்கிற இந்த கிழங்கு வந்துட்டு இப்போ காண்றதுக்கே நிறைய கஷ்டம் இல்லையா? இந்த மாவெல்லாம் முதல்ல கிடைக்கும், இப்போல்லாம் வந்துட்டு இந்த மாடை கலப்படம் தான் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உண்மையான இந்த அரலோட் மா, இந்த அரோ ரூட் மா கிடைக்காது அப்படின்னு நினைக்கிறேன். அதோட இன்னொரு வகை கிழங்கும் இருந்துச்சு, இதுவும் ஒரு வகை அரலோட் கிழங்கு அப்படின்னு தான் நாங்கள் செல்லுவோம். இதோட செடியை உங்களுக்கு காட்டையெல்லாம் எனக்கு, ஏண்டா இது செத்து போய்த்து, ஏண்டா இது இறந்தது பிறகு தான் நாங்கள் கிழங்கு பிடுங்கணும். அப்போ எல்லாத்தையும் பிடுங்கி வச்சிக்கிறேன். கொஞ்சம் மழை வீக்குது அப்படின்றதால இதை வச்சு ஒரு இனிப்பு பாச்சோறு பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுப்போம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். நான் வந்துட்டு அந்த கிழங்கெல்லாம் நாட்டிக்கிறேன். இன்ஷால்லா செடி வரக்கெல்லாம் உங்கள்கிட்ட நான் அப்டேட் பண்ணுறேன், இந்த செடி எப்படி ஈக்கும் அப்படின்ட்டு. அதோட வந்துட்டு இந்த பாச்சோறுக்கு போடுறதுக்கு கலருக்காக வேண்டி இந்த சங்குப்பூ தான் பறிச்சிட்டிக்கிறேன். இந்த கிழங்கு அதுக்கப்புறம் இந்த சங்குப்பூட நன்மைகள் பற்றி நிறைய வீடியோஸ் வந்துட்டு யூடியூப்பில் தமிழால் இருக்குது, கட்டாயம் தேடி பாருங்கள். இன்றைக்கி இந்த இனிப்பு பாச்சோறு நான் ரைஸ் குக்கரில் தான் செய்ய போகிறேன். தண்ணி நல்லா கொதிக்கக்கல, பூவை நல்லா கழுவி க்ளீன் பண்ணிவிட்டு போட்டு நல்லா கொதிக்க விட்டுறணும். அப்போ தான் அதோட சாரெல்லாம் வந்துட்டு தண்ணியில் நல்லா இறங்கும். இந்த கிழங்குட மேல் தோலை லேசாக க்ளீன் பண்ணி விட்டுட்டு நல்லா கழுவிட்டு இப்படி குட்டி குட்டி பீசஸாக அரிஞ்சு உங்களுக்கு பால் காக்கேலும் அவிச்சு சாப்பிடலும். அது இல்லாமல் இதெல்லாம் மாவும் எடுப்பாங்க. இன்ஷால்லாம் எனக்கு நிறைய கிடச்சிச்சு அப்படின்னா எப்படி மா எடுக்கிற அப்படின்னு உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். அந்த பூட உள்ள சாரெல்லாம் ஃபுல்லாகவே இறங்கினதுக்கு போகிறோம் இந்த சக்கையெல்லாம் எடுத்துடணும். எடுத்துட்டு நான் இப்போ இந்த குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கிற கிழங்க போட்டு அதையும் நல்லா வேக வச்சுக்க போகிறேன். இது வெந்தத்துக்கு போகிறோம் எங்களுக்கு அரிசி போட்டுக்கலாம். இன்றைக்கி செய்கிற ரெசிபீஸ் அளவுகள் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், வேணுமெண்டா பார்த்துக்கோங்க. பாசத்துக்காக வேண்டி கொஞ்சம் கருவேப்பட்டை ரொம்ப சேர்த்திக்கிறேன். அதோட கழுவி வச்சிக்கிற பச்சரிசை சேர்த்துட்டு இந்த அரிசி நல்லா வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க, தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மூடி வச்சிடணும். ரைஸ் குக்கர் அப்படின்றதால அடி பிடிக்காமிக்கிறதுக்கு எடக்கடை கிளறி விட்டுட்டே இருக்கணும். அதை நல்லா வெந்து வரக்கலையே நான் மிச்சமிக்கிற தண்ணி பாலை, 2ஆம் பால் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதையும் ஊற்றி வேக வச்சுக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பம் இல்லாட்டி முழுக்கவே தண்ணிலே வேக வச்சு எடுக்கலாம். இடக்கடை இப்போ நான் காட்டுற மாதிரி கிளறி விட்டுறணும். பொங்கிச்சு அப்படின்னா மூடிய லேசாக திறந்து வச்சுருங்க. இப்போ நல்லா அரிசி வெந்ததுக்கு பிறகு தேவையான அளவு சீனி சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி சிவப்பு சீனி சேர்க்குறேன். உங்களுக்கு விருப்பம் அப்படின்னா கருப்பட்டி கூட சேர்த்துக்கலும், எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. நல்லா இறுகி வரக்கலை கட்டிப்பால் ஊற்றி இறக்கிறணும், அவ்வளோதான். நான் இன்றைக்கி ஈச்சப்பழமும் சேர்க்குறேன் அப்படின்றதால சீனி வந்துட்டு குறைவாக தான் சேர்த்திக்கிறேன். கடைசியாக கட்டிப்பால் ஊற்றிட்டு
கொஞ்சம் ஈச்சப்பழம் உங்களுக்கு விருப்பம்டா சேர்த்து நல்லா கிளறிட்டு கொஞ்சம் இறுகி வரக்கலை அப்படியே ஆஃப் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்டா நல்லா ஆறி வரக்கலை அது நல்லா இறுகி வந்துடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு சர்வ் பண்ணிடலாம். ஆறி வரக்கலை இந்த மாதிரி ஒரு பதத்துக்கு வரும். இன்னும் ஆறக்கலை இதை விடவும் இறுகி வந்துடும். அப்போ இன்றைக்கு எங்களோட காலை உணவு வந்துட்டு ஆரோக்கியமான அர்லோட் கிழங்கு இனிப்பு பாச்சோறு. அடுத்ததாக பிள்ளைகள் கேட்குறாங்க அப்படின்ட்டு ஒரு சாக்லேட் ஸ்பாஞ்ச் கேக் கொண்டு செஞ்சிருந்தேன். அப்போ அந்த ரெசிபியையும் உங்களோட ஷேர் பண்ணிக்குவோம்னு நினச்சேன். இதுக்கு முதலாவதாக முட்டையெல்லாம் போட்டு நல்ல ஒரு க்ரீமியாக நல்லா ஃபோமியாக வர வரைக்கும் நல்லா பீட் பண்ணி எடுத்துடணும். மீடியம் ஹை ஸ்பீட் வச்சு பீட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சீனியை நல்லா பவுடர் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா க்ரீமியாக வர வரைக்கும் பீட் பண்ணிக்கணும். க்ரீம் வைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு விரும்பின அளவு சீனி சேர்த்துக்கலும். கொஞ்சம் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. அதோட கொஞ்சம் பால், அதுக்கப்புறம் உருக்கிய பட்டர், அப்படி இல்லாட்டி மாகரின் இல்லாட்டி எண்ணெய், மூணில் ஏதாலும் ஒன்று சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கணும். நான் இன்றைக்கி இந்த கேக் செய்கிறதுக்கு ஆட்டாமா மைதா அரவாசி எடுத்துகிட்டு கொஞ்சம் சாக்லேட் பவுடர், பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்துட்டு ஒரு தடவை வடிச்செடுத்துட்டோம் அப்படின்னா தாராளமாக போதுமைக்கும். நீங்கள் வளமையாக செய்கிற சாக்லேட் கேக்கை விட இந்த ஸ்பாஞ்ச் கேக் செஞ்சீங்க அப்படின்னா கொஞ்சம் செலவு குறைவைக்கும். இல்லை விருப்பம் இல்லை எனக்கு மற்ற சாக்லேட் கேக் தான் செய்யணும் அப்படின்னா நான் ஏற்கனவே ரெசிபி அப்லோட் பண்ணிக்கிறேன். வீடியோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் தாரேன்னு பார்த்துக்கோங்க. ஒரு தடவை வடித்த பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக மாவை சேர்த்து இப்போ நான் காட்டுற மாதிரி மெதுவாக கலந்து எடுத்துக்கணும். அதுக்கு ஒரு ஸ்பெட்யூலா நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், பீட்டர் யூஸ் பண்ண வேணும். கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து எடுத்துக்கணும். உங்களுக்கு ஆட்டமாக சேர்க்குறது விருப்பம் இல்லை அப்படின்னா தாராளமாக மைதாமா மட்டும் சேர்த்துக்கோங்க. மைதாண்டா ஸ்ரீலங்காவில் நாங்கள் யூஸ் பண்ணுற அந்த வெள்ளை கலர் கோதுமைமா. அவனை வந்துட்டு 180 பாகை செல்சியஸ் 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. பேனை க்ரீஸ் பண்ணிவிட்டு பேட்டரை சேர்த்து மிடில் ரேக்கில் வச்சு 45 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு அவன் பொறுத்து சூட்டளவு நீரளவு வித்தியாசப்படையிலும் மேலால் நல்ல ஒரு கலர் வர வரைக்கும் பேக் பண்ணிக்கோங்க. அதோட இந்த சீசனில் எங்களோட ஊரில் நிறைய இந்த நெல்லிக்காய் கிடைக்கிது. அப்போ அதாலையும் தோசி செஞ்சு வைப்போம் அப்படின்ட்டு தான் கழுவிட்டிக்கிறேன். இந்த ரெசிபியை நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணிக்கிறேன். வேணும்டா வீடியோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் தாரேன்னு பார்த்துக்கோங்க. கேக் ஃபுல்லாக வெந்துட்டு அப்படின்னா அவனில் வச்சே ஒரு குச்சி போட்டு பாருங்கள். அது க்ளீனாக வெளியே வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வெளியே எடுத்துடலும். அப்படி இல்லாட்டி 5-10 நிமிஷம் இன்னும் பேக் பண்ணி இறக்கிக்கோங்க. நான் இன்றைக்கி இந்த கேக்கை 3 துண்டுக்கு ஸ்லைஸ் பண்ணிவிட்டு அதில் சாக்லேட் க்ரீம் வைக்க போகிறேன். சாக்லேட் க்ரீம் ரெசிபியும் நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணிக்கிறேன். வேணுமெண்டா வீடியோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் தாரேன்னு பார்த்துக்கோங்க. கேக் எப்போவுமே நல்லா ஆறினத்துக்கு பிறகு ஸ்லைஸ் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு தான் நீங்கள் க்ரீம் வைக்கணும். இல்லாட்டி உருகி அது கேக்கோட செட் ஆகாது.
உங்களுக்கு வேணும் அப்படின்னா சுகர் சிரப் வந்துட்டு கேக்கில் தெளிச்சுக்கோங்க. கொஞ்சம் தண்ணியில் சீனியை கரைச்சி அதை கேக்கில் தெளிச்சிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த க்ரீம் வைக்கலாம். நான்டா தெளிக்கலாம், உங்களுக்கு வேணும்டா அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். கேக் பார்த்தாலே உங்களுக்கு விளங்கும் நல்லா சாஃப்டாகிக்குதுண்டு. அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவைண்டா 10 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சு க்ரீம் கொஞ்சம் செட் ஆகினதுக்கு அப்புறம் சர்வ் பண்ணிடலாம். நான் இதெல்லாம் செய்கிறதோட நெல்லிக்காயையும் நல்லா கழுவி அடுப்பில் வச்சுருந்தேன். அப்போ அதுவும் நல்லா ரெடி ஆகிட்டு இந்த கலரில் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இறக்கி வச்சிடலாம். சீசனுக்கு கிடைக்கிற எந்த மரக்கறி பழங்கள் இருந்தாலும் நல்லா சாப்பிடுங்க. ஆரோக்கியமான விதத்தில் ப்ரிசர்வ் பண்ணி வச்சிங்க அப்படின்னா பிள்ளைகளுக்கு ஆரோக்கியமான சிற்றுண்டியாக கொடுக்கலாம். இன்ஷா அல்லாஹ் முயற்சி செஞ்சு பாருங்கள். அப்போ என் கேக் வந்துட்டு இப்படி தான் இருந்துச்சு. டேஸ்ட் வந்துட்டு உண்மையிலே வேறு லெவலில் இருந்துச்சு. இன்ஷா அல்லாஹ் கட்டாயம் முயற்சி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு சுவாரஸ்யமாக இருந்திக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அளவாக சாப்பிடுங்க. இந்த அளவில் ஆரோக்கியத்தை அதிகமாக சேர்த்துருங்க. வாழ்க வளமுடன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.